ஸோ வாட் டு யூ மீன் பை கரண்ட்? கரண்ட்னா என்ன நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். கரண்ட்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். கரண்ட்டை பொறுத்தவரைக்கும் பேசிக் டெஃபினேஷன் என்னன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கு இல்லையா, எலக்ட்ரான் ஃப்ளோ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கரண்ட். அதே மாதிரி டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் நமக்கு தெரியணும். வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்? இது 2 பாயிண்ட் முக்கியமாப்பா, இதை மட்டும் கரெக்டா படிச்சிருக்கணும். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் என்னது, பாசிட்டிவ் சார்ஜ் எந்த டைரக்ஷன் போகுதோ அந்த டைரக்ஷன்ல கரண்டோட டைரக்ஷன் இருக்கும். இப்போ வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நெகட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகும். நமக்கு தெரியும், பிகாஸ் போத் ஆர் அட்ராக்டிவ் ஈச் அதர். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் தான் மூவ் ஆகணும். மூவ் ஆகும்போது தான் நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் கேட்டால் பாசிட்டிவ் சார்ஜ் எந்த டைரக்ஷன் போகுதோ அந்த டைரக்ஷன் கரண்டோட டைரக்ஷன். கரண்ட்டுக்கு எது ரெஸ்பான்சிபிள், எது மூவ் ஆனால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்? சார்ஜ் எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது பேசிக் திங். தென் இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அது தானா ஃப்ளோ ஆகுமா? சார்ஜ் கேனாட் ஏபிள் டு ஃப்ளோ இட் செல்ஃப். இப்போ சார்ஜ் நகர்த்தி விடணும். ஃபர்ஸ்ட் சார்ஜ் நகர்த்துறதுக்கு முன்னாடி நம்ம பொட்டன்சியலை பற்றி பார்ப்போம். வாட்டர் ஃப்ளோ வந்து பார்ப்போம். வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்கும்? நேச்சுரல் வாட்டர் ஃப்ளோ, பம்பிங் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. வீட்டில் ஒரு சின்டாக்ஸ் டேங்க் இருக்கு, வீட்டு மாடியில் ஒரு டேங்க் இருக்கு. டேங்க் ஃபுல்லாக தண்ணியை ஃபில் பண்ணிட்டோம். வீட்டு கிரவுண்டில் நம்ம வீட்டில் கிச்சனில் பைப்பு ஓப்பன் பண்ணுறோம், டேப் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்? தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக விழ ஆரம்பிக்கும். ஸோ ஒய் இங்கே வந்து தண்ணி வந்து ஒய் இட் இஸ் ஃப்ளோ, ஆட்டோமேட்டிக் ஃப்ளோ. இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தானே. இங்கே நம்ம எதுவும் பம்பும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், நேராக அந்த பைப்பை கனெக்ட் பண்ணியிருக்கோம். சின்டாக்ஸ் டேங்கையும் நம்ம பைப்பையும் வீட்டோட டேப்போட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பைப்பை ஓப்பன் பண்ணால் வாட்டர் வந்து விழுது. ஸோ இங்கே வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். தட் இஸ் எனர்ஜி இஸ் நோன் அஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ கிரவுண்டில் வந்து நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல எடுக்கிற பொட்டன்ஷியல் நம்ம 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து ஹைட்டில் வந்து நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும்? ஹைட்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ கிரவுண்ட். இவ்வளோ ஹைட் இருக்கிறதுனால ஸோ வி நோ தட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. பிகாஸ் ஆஃப் திஸ் ஹைட் தேர் இஸ் த எனர்ஜி ஸ்டோர், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. ஸோ நீங்கள் டேப்பை திறந்துன்னா வாட்டர் ஏன் ஆட்டோமேட்டிக்காக வரும்னா மேலேருந்து தண்ணி கீழே வருது. அதாவது வாட்டர் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல். சரியா? இது வந்து நேச்சுரலாக நடக்கும். ஹையர் பொட்டன்ஷியல் லோவர் பொட்டன்ஷியல் வந்து நீங்கள் எந்த டிவைஸும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சிமிலர்லி நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும்? நம்ம ரூமில் வந்து கப்பில் வந்து நம்ம காஃபி, டீ கப் இருக்குது, டீ கப்பில் காஃபி சூடு பண்ணி வச்சுருக்கோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேஸ் வெளியே வந்துட்டு இருக்கும். ரூம் டெம்பரேச்சர் அப்ராக்சிமேட்லி 27 டிகிரி செல்சியஸ், 26 ஆர் 27 அரௌண்ட் இருக்கும் நம்ம ஊரில். ஸோ காஃபியோட டெம்பரேச்சர் அரௌண்ட் 60 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் சர்டன் இன்டர்வல் ஆஃப் டைம், ஆஃப்டர் சர்டன் இன்டர்வல் ஆஃப் டெல்டி, இந்த காஃபியோட டெம்பரேச்சர் வந்து எந்த டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக மாறும்? ரூம் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக மாறிடும். அப்போனா என்ன அர்த்தம்? காஃபிலேருந்து ரூமுக்கு ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ ஹீட் டிரான்ஸ்ஃபர் இங்கே என்ன ஆகுது? ஹையர் டெம்பரேச்சர் பாடியிலேருந்து லோவர் டெம்பரேச்சர் பாடிக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. லோவர்லேருந்து ஹையருக்கு மாற வாய்ப்பு இல்லை. சேம் அஸ் நேச்சுரலாக நடக்கும்போது நான் சொல்கிறேன். இதே வந்து டிவைஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நம்ம எந்த ஒரு டிவைஸும் யூஸ் பண்ணல. இப்போ நீங்கள் வந்து லோவர் பொட்டன்ஷியல் ஹையர் பொட்டன்ஷியலுக்கு நீங்கள் வந்து தண்ணியை கொண்டு போகணும். இப்போ வந்து நம்ம வீட்டில் போர் போட்டிருப்போம், இல்லை கீழே வந்து சிங்க் இருக்கும். சிங்க்னா ஸ்டோரேஜ் டேங்க். ஸ்டோரேஜ் டேங்க்ல ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கும். இப்போ வந்து நமக்கு மேலே சின்டாக்ஸ் டேங்க்ல தண்ணியோட லெவல் குறைஞ்சிடுச்சு, நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும்? மறுவாட்டி சின்டாக்ஸ் டேங்கை ஃபில் பண்ணணும். இப்போ சின்டாக்ஸ் டேங்கை ஃபில் பண்ணால் இங்கே பம்ப் பண்ணி தண்ணியே மேலே ஏற்றும்.
அப்போ என்ன அர்த்தம்? கிரவுண்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0, இனிஷியல் பொட்டன்ஷியல் 0. இங்கேருந்து நம்ம எங்கே கொண்டு வரோம்? இவ்வளோ ஹைட்டுக்கு கொண்டு வரோம். இது வந்து மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? பம்ப் பண்ணுறோம். இது மோட்டர் யூஸ் பண்ணி பம்ப் பண்ணி தண்ணி மேலே கொண்டு வரோம். அப்போ லோவர் பொட்டன்ஷியல் ஹையர் பொட்டன்ஷியல் மாற்றணும்னா நமக்கு ஒரு டிவைஸ் தேவை, பம்பிங் மெக்கானிசம் தேவை. ஹியர் வி ஆர் டூயிங் த ஒர்க் டு டிரான்ஸ்ஃபர் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர், the small amount of water into the syntax tank. Similar to that, current flows from here HP means higher potential to lower potential. ஒருவேளை நீங்க வந்து லோவர் பொட்டன்ஷியல் இருந்து ஹையர் பொட்டன்ஷியல் வந்து ஷிஃப்ட் பண்ணணும்னா நமக்கு ஒரு டிவைஸ் தேவை. அது அந்த வேலையை தான் எது செய்யுது? பேட்டரி செய்யுது. இந்த டிவைஸுக்கு பேர் வந்து இஎம்எஃப் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோர்ஸுக்கு வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இது வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக் ஐடியா. நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு வாட் இஸ் த கரண்ட். கரண்ட் எப்படி சொல்லலாம்? த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோஸ் த்ரூ எ கிராஸ் செக்ஷன் பர் யூனிட் டைம். இந்த அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ ஆகுது இல்லையா? ஒரு மெட்டீரியல், எனி மெட்டீரியல், நான் ஒரு ஒயர் இருக்கு, வீட்டில் இருக்கிற ஒயர், ஹவுஸ் ஹோல்டிங் ஒயர்ஸில் வந்து காப்பர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்போம். த அசியூம்ட் அஸ் த ஒயர் இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் கிராஸ் செக்ஷன். ஒரு ஒயரை கட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். சரியா? இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லையா? த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ டிபெண்ட் அப்பான் த மெட்டீரியல் and potential difference across the material. Note this point. The amount of current flow, amount of total amount of current, சரியா? density of current density இல்ல, total amount charge எவ்வளவு அதிகமா போகுதுன்னு சொல்றேன். higher current lower current. Amount of current flow, it is depend on material. Why depend upon the material? எந்த மெட்டீரியல் ஃப்ரீ எலக்ட்ரான் அதிகமா இருக்கோ அந்த மெட்டீரியல். And also potential difference across the material. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். புரியுதா? ஸோ நம்ம வந்து கரண்ட்னா என்னன்னு சொல்லுவோம்? whenever the net flow of charge through the some region, net flow of charge வந்து flow ஆகுது through this region, there is current exists. இப்போ நான் வந்து இந்த ஒரு கட் பண்ணி எடுக்கிறேன், ஒரு கட்டிங் செக்ஷன் இதை கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? சிலிண்ட்ரிக்கல் கிராஸ் செக்ஷன் கிடைக்கும். வெரி இம்பார்ட்டன்ட்லி, கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ திஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. திஸ் இஸ் a direction of current. So here I define the current is equal to total amount of charge passing through this area in the time interval del t. This is known as the average current. What is the unit of current? Current is equal to charge into another coulombs by second or ampere. இப்போ இன்ஸ்டன்ட் கரண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? இன்ஸ்டன்ட் கரண்ட் del t approach 0, we get the instant current dq by dt. So what is a microscopic model of current? First வந்து நான் ஒரு வால்யூம் எடுத்துக்கிறேன், ஒரு பீஸை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஒயர்லேருந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் செக்ஷனாக அசியூம் பண்ணிக்கிறோம். இவ்வளோ லென்த் உள்ள ஒரு சின்ன எலமெண்ட், ஸ்மால் எலமெண்டல் பீஸை எடுக்கிறேன். டெல் எக்ஸ் லென்த் உள்ள ஒரு மெட்டல் எடுக்கிறேன். திஸ் இஸ் அ கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் திஸ் பீஸ். இது கிராஸ் செக்ஷன் ஏரியா. Here the current is moving. This is the velocity of the charge. The direction of current as well as the maintain பண்ணிக்கலாம். direction of current பின்னாடி தான் பார்க்க போறோம். Okay. So we need to find first what is the total number of charges contained in the volume. What is the total amount of charge in this volume, passing through this volume, or in this volume. இப்போ இந்த ஏரியா, இந்த வால்யூம்குள்ள எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கும்? அதாவது இங்கே வர சார்ஜ், இந்த ஏரியாலேருந்து இங்கேருந்து வர அனைத்து சார்ஜ் இது வழியாக உள்ளே வந்துட்டு வெளியே போயிடும். அதாவது டோட்டல் மாஸ் எவ்வளோ மாஸ் வருதோ அதே மாஸ் வெளியே போகணும். ஃப்ளூயிடில் படிச்சிருப்போம். அது மாதிரி இங்கே எவ்வளோ கரண்ட் வருதோ அதே கரண்ட் வெளியே போயிடும். ஸோ இப்போ இது வழியாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வெளியே போக முடியும்
அப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல we need to find the volume of this piece. What is the volume? Volume of cylindrical surface என்ன பண்ணுவோம்? Volume is equal to area into length of the cylinder. So here area of the cylindrical surface is area. What is the length? எவ்வளவு லென்த்துக்கு வந்து சார்ஜ் ஃப்ளோ ஆகுது? del x லென்த்துக்கு சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. This is the volume of the cylinder. இந்த வால்யூம்ல எவ்வளவு சார்ஜஸ் இருக்கு? n number of charges இருக்கலாம், millions of charges இருக்கு. erase பண்ணிட்டு எழுதிக்கிறேன். So this is volume area into del x. இதுக்கு n number of charges இருக்கலாம். இந்த n number of chargeோட charge வேல்யூ கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு டோட்டல் சார்ஜ் கிடைக்கும். Because charge is a integer multiple. இப்போ வந்து 500 சார்ஜ் உள்ள இருக்குன்னு வைங்களேன். இப்போ 500 இன்ட்டு 1.6 இன்ட்டு 10⁻−19 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் கிடைக்கும். ஸோ இந்த வால்யூம்குள்ளே இவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜ் இருக்குது. அது கியூவால் பெருக்கும்போது நமக்கு வந்து மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் கிடைக்கும். ஸோ தேட் வி கெட் del q, total amount of charge passing through this volume is equal to q n a del x. Both side divided by t, del t, we get q n a del x by del t. This del x by del t is known as, sorry, இங்கே del x நம்ம மாற்றணும், வேற ஃபார்முக்கு மாற்றணும். The what is the length del x? We know that velocity is equal to del x by del t. So del x is equal to what? Velocity into del t. நான் இந்த ஐடியாவை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஆல்ரெடி என்ன இருக்கும்? del x பதிலாக velocity. இந்த velocity நம்ம drift velocity சொல்லுவோம், அதை அடுத்து பார்க்க போகிறோம். Drift velocity into time taken del t, because the drift velocity of the electron is responsible for the current. So நீங்கள் dt del t டிவைட் பண்ணும்போது del t cancel out, we get the formula qNA into drift velocity. I is equal to dq by dt. So I is equal to n q vdA. Clear? What is current density? Current density, very much important point. It's a vector quantity. Current வந்து scalar quantity. So current density is equal to current per unit area. That means current oda unit என்னது? Ampere. Area is equal to meter square. Then we have area like this, cross sectional area. The area வழியா current pass ஆகுது. The current passing per unit area, it given by the current density. It's a vector quantity, very much important. This is valid only for if current density is uniform. Current density uniform ஆகும்னா current steady current இருக்கும். If the surface of cross sectional area is perpendicular to the direction of current. கரண்ட் வந்து கிராஸ் செக்ஷன் இப்போ இன்க்ளைண்டெல்லாம் கரண்ட் போகக்கூடாது, பர்பெண்டிகுலர் போகணும். அப்படி இருந்தால் தான் எனக்கு அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ கரண்ட் டென்சிட்டி இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, வெரி மச் இம்பார்ட்டன்ட். கரண்ட் இஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி. இதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம், கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே, கரண்ட் டென்சிட்டி அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்போ வந்து டெவலப் ஆகும்? கரண்ட் டென்சிட்டி J and the electric field both are the vector quantity. The both vector quantity is established. எப்போ டெவலப் ஆகும் கண்டக்டருக்குள்ள? when the potential difference is maintained across the conductor. Potential difference இப்போ கண்டக்டர் இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஒயர் இருக்கு, திஸ் இஸ் அ ஒயர், காப்பர் ஒயர், நான் ரெக்டாங்கில் மாற்றி வைக்கிறேன். Under normal condition there is no current flow. ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம அந்த வீட்டில் இருக்க ஒயரை கரண்ட் ஃப்ளோ ஆகாது. பிகாஸ் there is no potential difference maintained. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ இன்சைட் த கண்டக்டர். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ இன்சைட் த கண்டக்டர். இப்போ இந்த கண்டக்டரில் நீங்கள் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா
நமக்கு என்ன வந்துடும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுவோம். ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணிங்கன்னா, பேட்டரி இஸ் அ டிவைஸ் மெயின்டைன் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ எட்ஜஸ். இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி இருக்குன்னா பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் நடுவில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சால் உங்களுக்கு என்ன ஆயிரும், கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிக்கும். ஏன்னா இது வந்து ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கும். மேலே எங்கெல்லாம் பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கோ அங்கே ஹையர் பொட்டன்ஷியல், நெகட்டிவ் டெர்மினல் இருக்கிற இடத்துல லோவர் பொட்டன்ஷியல். ஸோ ஹையர் பொட்டன்ஷியல் ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் என்ன ஆகணும், லோவர் பொட்டன்ஷியல் நோக்கி மூவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் டென்சிட்டியும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா there is we have to maintain the potential difference. Okay, in the most in some materials the current density is proportional to electric. The proportionality constant தூக்குனீங்கன்னா என்ன வந்துரும், sigma யூஸ் பண்ணுவீங்க. Both are the vector quantity. This sigma is known as conductivity. Okay, எந்தெந்த மெட்டீரியல்லாம் இந்த ரூல்ஸை ஒபே பண்ணுதோ, வாட் ஆர் த மெட்டீரியல் obey the equation are set to follow the Ohm's law. ஸோ எந்த மெட்டீரியலாக இந்த ரூலை ஃபாலோ பண்ணுதோ அந்த மெட்டீரியல் ஓம்ஸ் லாவை ஃபாலோ பண்ணுது. many materials, the ratio between the current density and the electric field. Current density and the electric field is equal to sigma. Ratio between the current density and the electric field is constant, independent of the strength of electric field. That means the conductivity is the material property. Conductivity is property, material property. மெட்டீரியலை பொறுத்து கண்டக்டிவிட்டி சேஞ்ச் ஆகும், மற்ற எதை பொறுத்து கண்டக்டிவிட்டி என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ ஃப்ரம் திஸ் அப்சர்வேஷன் வி நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி. இது வந்து ரெசிஸ்டிவிட்டிக்கு நான் டெஃபினேஷன் எடுக்க போகிறேன். ஸோ இஃப் யூ ஹாவ் அ same as I choose the small elemental length of cylindrical cross section wire. So central point I choose a small cross section area. This is the direction of electric field. This is the length of the material. So then this is a current density J. Here potential at VA. This is a potential at VB. Okay, we need to find what is the potential difference between the VA and VB. VA minus VB is equal to another minus EL. நம்ம படிச்சிட்டோம் இல்லையா, V is equal to E is equal to V by L மைனஸ் போட்டு நம்ம லாஸ்ட் சாப்டரில் படிச்சிருக்கோம். ஸோ நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறேன், VB மைனஸ் VN மாற்றினா EL கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் del V is equal to another E into L. ஓகே, இது எப்படி மாற்றி எழுதலாம், E is equal to என்னது del V by L. ஸோ ஈக்கான வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டோம். இதை தூக்கி எங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், இந்த கரண்ட் டென்சிட்டிக்கான ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் கரண்ட் டென்சிட்டி? கரண்ட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு கண்டக்டிவிட்டி இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதெல்லாம் மக்கப் பண்ணி தான் ஆகணும். இதை தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ J is equal to என்னது I by A. J க்கு பதிலா the current density is equal to current by the unit area. So from this we find out the what is the del V. Del V is equal to another L I by the area into 1 by sigma. So we find out the potential difference is equal to 1 by sigma. So resistivity is known as rho is equal to 1 by sigma. ரெண்டு equal and opposite are. Conductivity is inversely proportional to the resistivity. Reciprocal எடுத்தா அதுக்கு வந்து ஆப்போசிட்டா மாறும். So del V is equal to என்னது இருக்கும், மாற்றி எழுதுமா? rho 1 by sigma is rho
இது வந்து எல் எல் தான் அப்படி போட்டுக்கோன்னா திஸ் இஸ் எல் எல் by a into I. These wait நான் மாற்றி எழுதுறேன்னு நினைக்கிறேன், எங்கே மிஸ்டேக் நடந்ததுக்கு ஜஸ்ட் a minute. ஓகே கரெக்ட் தான். This term inside the bracket is known as resistance. அதனால V is equal to R into I. So what is the value of R? R is equal to rho into L by A. R is a resistance of the material. Rho is a resistivity of the material. L in the length of the conductor. A in the area of the conductor. Here clearly note that resistance is proportional to the length and inversely proportional to the area. So resistance is depend upon shape of the material also. What happened to the coaxial cable? Coaxial cable na hollow cylinder உள்ளுக்கு ஒரு ஹோல் இருக்கும். இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரே தான் இருக்கும். இது மாதிரி கேபிள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு டைரக்டா நீங்க ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. The resistance is equal to L length of the cylinder, this is a length, divided by small elemental length is 2 pi the total length of the cylinder logarithm of d by a. In normal conductor have a free electrons. Note this word, free electrons. The conductor வந்து நீங்க ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா the free electrons மூவ் ஆகும். அப்போ ஒரு வெலாசிட்டி இருக்குல்லையா, அந்த வெலாசிட்டி என்ன சொல்லுவாங்க, தெர்மல் வெலாசிட்டி. Thermal velocity is of the order of 10 power 6 meters per second. ரொம்ப ஹியூஜா இருக்கும். சரியா? But because of thermal velocity there is no current produced inside the current. Very much important. ஏன்னா on average the thermal velocity, average value of the thermal velocity is going to be 0. Average value of thermal velocity. The thermal velocity looks like this. But the velocity, thermal velocity means the electron velocity. எலக்ட்ரானால மூவ் ஆகுது. இப்போ எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது இந்த கண்டக்டருக்குள்ள என்ன இருக்கும், ஆட்டம்ஸ் செட்டில் இருக்குமா, ஏதோ ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், ஏதோ ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் இருக்காது, அது சிலிக்கான்ல தான் இருக்கும். ஆட்டம்ஸ் எல்லாம் லொக்கேட் ஆயிருக்கும். இந்த ஆட்டம்ஸ் லொக்கேட் ஆகிருக்கும்போது ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன ஆகும்னா மூவ் ஆகி ஒவ்வொரு ஆட்டம்லையும் மோதி அந்த பாதை மாறிக்கிட்டே இருக்கும். பாதை மாறிட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 வெலாசிட்டி கிடைக்கும். So it's look like this. Thermal velocity சும்மா ஒரு ரேண்டமா உங்களுக்கு பண்றேன். Like this black color line is a thermal velocity. ஏதோ ஒரு different diagram like this. எலக்ட்ரான் இங்க இருந்து ஆரம்பிக்குது, இங்க ஒரு ஆட்டம்ல மோதி இந்த பாதையில போகுது, இங்க ஒரு ஆட்டம் இருக்கு, இப்போ இந்த மாதிரி டிவியேட் ஆகுது, மூணாவது ஒரு ஆட்டம்ல மோதி இப்படி டிவியேட் ஆகுது, நாலாவது ஒரு ஆட்டம்ல கொலிஷன் நடக்குது, டிவியேட் ஆகுது, அஞ்சாவது ஒரு ஆட்டம்ல போது டிவியேட் ஆகி இந்த இடத்துல வந்து நிற்குதுன்னு வைங்க. பின்ற பாயிண்ட், ஏன்ற பாயிண்ட் ஆரம்பிச்சு பின்ற பாயிண்ட் வந்து நிற்குது. திஸ் இஸ் அண்டர் த நார்மல் கண்டிஷன். ஓகே, வென் வி அப்ளை த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த டைரக்ஷன் அப்ளை பண்ணுறோம். வாட் ஹேப்பன், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அந்த எலக்ட்ரான் என்ன ஆகும், ரியாக்ட் பண்ணி அந்த பாதையிலிருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகும். So these green color line represent the direction of electron after the electric field. Electric field apply பண்ணதுக்கு அப்புறம் இந்த எலக்ட்ரானோட பாதை என்ன ஆகுது, இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகிக்குது opposite to the electric field direction. B இன்றது B dash என்ற பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிடும். That is known as drift velocity. Drift ஆகி வருது இல்லையா, drift ஆகி வருதுனால
எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால கொஞ்சம் பாதை விட்டு மாறுது. ஸோ drift velocity is very very minimum of the order of -3 meters per second. This drift velocity is for reason for the current. Okay, so the average velocity of the free electron, இது வந்து free electron is 0. This is a conduction electron. So from Newton's second law, here electron is considered a particle. Force is equal to what? Mass into acceleration. We know that. So acceleration of the electron is equal to force of the electron divided by mass of the electron. Okay, what is the force acting on here on the charge? Electric field is equal to another force by the unit charge. Force is equal to electric field into charge. The charge is the electron. So electron charge and the electric field. This is a force divided by mass of the electron. In negative sign because this is a electron. This is a acceleration because of the electric field. We need to find the velocity. We know that the acceleration is equal to v by t. V is equal to acceleration by time. Here this velocity is known as drift velocity. Because free electron velocity 0 ஆகுது, நமக்கு வந்து drift velocity தான் வேணும். ஸோ நான் வந்து டைரக்டாக drift velocity உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். Drift velocity is equal to என்னது? Acceleration into time. It is given by mass of the electron. இங்கே டைமுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுவோம்? டவுன்னு போடுவோம். Why it is tau? Tau is known as relaxation time. அதாவது டைம் பிட்வீன் டூ சக்சஸிவ் கொலிஷன். எலக்ட்ரான் என்ன ஆகும்? இங்கே வந்து மோதும், அடுத்து இங்கே மோதும். இப்போ மோதுனதுக்கப்புறம் we get some time to reach another atom. இப்போ ஒவ்வொரு டைம் ஈக்குவலாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா எலக்ட்ரான் வந்து கான்ஸ்டண்டாக ஒவ்வொரு எலக்ட்ரானையும் வந்து மோத போடுறது ரேண்டமாக போய் மோதிட்டு இருக்கு. ஸோ திஸ் டைம் இஸ் known as relaxation time. That is an average time. So this is a formula for drift velocity. So this is important question. And the drift velocity கண்டுபிடிக்க சொல்லுவான். drift velocity நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்க போகிறோம். முக்கியமாக கண்டக்டிவிட்டிக்கான ஃபார்முலாவை கொண்டு வர போகிறோம். Because we don't have a formula for the conductivity. So already we derived I is equal to another N Q VD and the area. Okay, இங்கே விடிக்கு போல இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆல்ரெடி இங்கே சார்ஜ் கியூ இருக்கு இல்லையா, இங்கே இருந்தால் எலக்ட்ரானையும் எடுத்துக்கிறேன். அப்போ வந்து எலக்ட்ரான் போடும்போது இந்த எலக்ட்ரானுக்கு போல கியூ போட்டுருவீங்க, ஈயை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கேருந்து மைனஸ் நீங்கள் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், மைனஸ் போடாமல் ஒர்க் பண்ணிக்கலாம். டோன்ட் வரி. மைனஸ் சைன் இண்டிகேட் த டைரக்ஷன், வெலாசிட்டி டைரக்ஷன் ஆப்போசிட் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, ஐ ஈக்குவல் என்னது? N E. That means this electric field, electron வந்து என்னது? E square divided by mass of the electron. வேற என்ன விட்டுருக்கோம்? VDக்கு பதிலாக Q விட்டுட்டோம். E ஸ்கொயர் வந்துருச்சு, ME வந்துருச்சு. வெயிட் அண்ட் டவ், டைம் இந்த டவ் அண்ட் ஏரியா. சரியா? ஸோ ஐ சீக்கிரம் என்னது? ஜே சீக்வல் டு ஐ பை ஏ. ஐ சீக்கிரம் என்னது? ஜே இன்ட்டு ஏன்னு வந்துருமா? ஸோ ஜே இன்ட்டு ஏ சப்ஸ்டிட் பண்ணால் ஏவும் ஏவும் கேன்சல் ஆயிரும். இங்கே ஜே மட்டும் ஜே சீக்கிரம் என்னது? என் இ ஸ்கொயர். நல்லா நோட் பண்ணிங்க, என் இ ஸ்கொயர் இங்கே வருது, டவ் இங்கே வருது, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இங்கே வருது, என் இ ஸ்கொயர் டவ் பை மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரிக் கூட தனியாக கொண்டு வருது. திஸ் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி, திஸ் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் விட்டோம். ஸோ தேர் இஸ் எ மைனஸ் ஆல்சோ. ஸோ என் இ ஸ்கொயர் டவ் பை எம்இ ஒரு குவான்டிட்டி வருது இல்லையா? திஸ் இஸ் சிமிலர் டு நம்ம அடுத்த ஃபார்முலா ஜே இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டி. இப்போ சிக்மா சிக்னது இந்த ப்ராக்கெட் இருக்கிற டைம் அப்படியே ரீப்ளேஸ் ஆகுது. அப்போ என் இ ஸ்கொயர் டவ் பை மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான்.
So minus represent that the direction of current density is opposite to the drift velocity direction. Current density in the direction இருந்துச்சுன்னா drift velocity opposite direction. அதனால இங்க மைனஸ். So this is the formula for conductivity. What is the resistivity? Reciprocal of the conductivity is known as resistivity. இதுக்கு reciprocal எடுங்க. Reciprocal எடுத்தா resistivity வந்துரும். That is given by me divided by ne square tau. What? Resistance and temperature. Resistance and temperature. Okay, we have a relationship. Resistivity is equal to rho naught. இது வந்து மனப்பாடம் பண்ணிருங்கப்பா. 1 plus alpha temperature coefficient. This is a formula over limited temperature range. Limited range la da resistivity varies approximately linear with the temperature. Resistivity temperature எப்படி இருக்கு? linear relationship மெயின்டைன் பண்ணுது. எவ்வளவு டைம்க்குனா large temperature ரேஞ்சுக்குள்ள limited temperature range. Note this word, limited temperature range. காப்பருக்கு ஒரு டயக்ராம் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு. ஓவர் லார்ஜ் டெம்பரேச்சர் ரேஞ்சுக்கு இது ஒபே பண்ணாது. ஸோ ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் வரைஞ்சிங்கன்னா பாட்டமில் ஒரு சின்ன கவ் ஃபார்ம் பண்ணி ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும். ஓவர் லார்ஜ் டெம்பரேச்சர் ரேஞ்சுக்கு மெயின்டைன் பண்ணாது, டிவியேட் ஆகும். பாதை விட்டு என்ன ஆகும்? டிவியேட் ஆகும். ஸோ ஓவர் த லிமிட்டட் டெம்பரேச்சர் ரேஞ்ச் இது ஒபே திஸ் ஃபார் ரிலேஷன்ஷிப். இங்கே ஆல்ஃபா நாட் அண்ட் டி நாட் is known as reference temperature. Reference value. As all resistivity at temperature normally take a 20 degrees Celsius. 20 degrees Celsius எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டி? இது ரெண்டு ரெஃபரன்ஸ் வேல்யூ. இதான் கொஸ்டின்ஸில் கொடுத்துருவாங்க. இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு எப்படி ப்ராப்ளம் இருக்குன்னா, வாட் இஸ் resistivity at temperature is equal to 60 degrees Celsius. உங்களுக்கு ஆல் அதர் டேட்டாஸ் given. ரோ நாட் இருக்கும், இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருவான். டீயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் ரோவோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஃபார்முலா. இதை சிம்பிளிஃபை பண்ணினா வி கெட் த அனதர் ஃபார்முலா. ரோ நாட்டோட எவ்வளோ ப்ரொடக்ட் பண்ணுங்க என்ன ஆயிரும்? ரோ நாட் இன்ட்டு 1 ரோ நாட் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு ரோ நாட் T minus T naught வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச், அதாவது டெல் டின்னு போட்டுக்கலாம். இப்போ ரோ நாட் இங்கிட்டு கொண்டு வந்துருங்க, ரோ மைனஸ் ரோ நாட் வந்து இப்போ டெல் ரோ சீக்கிரம் ஆல்ஃபா இன்ட்டு ரோ நாட் இன்ட்டு டெல் டி. திஸ் ஈக்குவேஷன், திஸ் ஃபார்முலா யூஸ் டு ஃபைண்ட் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா. ஆல்ஃபாவும் கண்டுபிடிக்க சொல்லுவான் ப்ராப்ளத்தில். டெல் ரோ பை டெல் டி இன்ட்டு ரோ நாட். திஸ் ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட். Similarly, we also have the equation resistivity is proportional to the resistance, so that R is equal to R naught alpha into T minus T naught. We have another formula. Sorry for the mistake. எதுக்கு ஆல்டர்னேட்டா கொண்டு வரணும்? இதுக்கு ஆல்டர்னேட்டா கொண்டு வரணும். For this T is equal to T naught of 1 plus alpha of T minus T. Power in the electric circuit. What is power? பவர்னா என்னது? பவரை நம்ம எதாவது யூஸ் பண்ணுவோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன். பவர் என்ன படிச்சிருப்போம்? dW by dt. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் டன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்.
இஃப் யூ ஹாவ் அ சர்க்யூட் லைக் திஸ், நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணுவோம். மேலே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், கீழே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஹியர் வி கனெக்டட் டு எனி டிவைஸ், செல்ஃபோன் சார்ஜர்லேருந்து நம்ம லேப்டாப் சார்ஜரு, வீட்டில் போகிற சுவிட்சு, இது எதுனால இருக்கலாம் இந்த இடத்துல. சரியா? ஸோ மேலே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்கோ அதுதான் ஹையர் பொட்டன்ஷியல், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற லோவர் பொட்டன்ஷியல். ஸோ சார்ஜ் என்ன ஆகும்? மூவ் ஆக இருக்கும். ஏன்னா திஸ் இஸ் ஹையர் பொட்டன்ஷியல், சார்ஜ் மூவ் ஆகி இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் இங்கே நம்ம லோடு கொடுப்போம். லோடுனா பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் இந்த ரெசிஸ்டர் வழியாக போகும்போது பல்ப் வந்து பர்ன் ஆகும். தென் கரண்ட் இங்கே வந்து லோவர் பொட்டன்ஷியல் வந்து நிற்கும். இப்போ லோவர் பொட்டன்ஷியல் ஹையர் பொட்டன்ஷியல் மாற்றணும்னா நாங்கள் வந்து EMF டிவைஸ் வேணும், அதை அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் வி ஹாவ் டு டூ த ஒர்க். வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் வி ஆர் கோயிங் டு டூ? ஹியர் த சார்ஜஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல். நோட் திஸ் இஸ் ஹையர் பொட்டன்ஷியல். நடுவில் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை. இப்போ எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கோ அதே பொட்டன்ஷியல் தான் வரும். பொட்டன்ஷியல் மாறவே இல்லை. ஹையர் பொட்டன்ஷியல் எவ்வளோ வெளியில் இருக்கோ அவ்வளோ இந்த இடத்துக்கு வந்துடும். ஸ்டில் அட் த சேம் பொட்டன்ஷியல். இங்கே எவ்வளோ பொட்டன்ஷியல் இருந்துச்சோ அதே பொட்டன்ஷியல் சார்ஜ் இருக்கு. இப்போ சார்ஜ் என்ன ஆகுது? ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து இங்கே வந்து லோவர் பொட்டன்ஷியலுக்கு வருது. இங்கே லோவர் பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ சார்ஜ் இங்கே ஃப்ளோ ஆகும்போது எனர்ஜி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஹியர் டிக்ரீசிங். நோட் திஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி? பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் பை potential energy is equal to another. Sorry. Potential is equal to potential energy by the Q. Potential energy is equal to Q into V. போன யூனிட்ல படிச்சிருக்கோம். So here potential is decreasing from while move through the circuit. Potential energy decreasing. Potential energy வந்து decrease ஆகுது. டிக்ரீசிங். இப்போ டிக்ரீஸ் ஆகிற பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும்? அந்த எனர்ஜி தான் இங்கே வந்து பல்பில் யூஸ் பண்ணி பர்ன் ஆகும். சரியா? ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீசிங் இஸ் ஈக்குவல் டு du is equal to dq into v. Some amount of energy, potential energy is decreased here. Okay. So here what is dq? This amount of charges consumed or flows. கன்சியூம் பண்ணுறது அதான். இப்போ டிக்கு சீக்கிரம் என்னது? I into dt. ரொம்ப நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ திஸ் இஸ் டி. வாட் இஸ் du by dt? டிடியை கொண்டு வந்துருங்க. என்ன வந்துடும் நமக்கு? du by dt. du by dt is equal to what is the rate of change of potential energy with respect to time? That is known as power. Power is equal to IV. வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. பவரோட ஃபார்முலா ரொம்ப 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 முக்கியம். இங்கே வந்து பவர் வந்து யூஸ் பண்ணி பல்ப் வந்து என்ன ஆகுது? பர்ன் ஆகுது. ஓகே. இஃப் வி டோன்ட் ஹாவ் அ பல்ப் ஹியர், இங்கே வந்து எந்த ஒரு டிவைஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணலை, என்ன ஆகுது? டிவைஸ் கனெக்ட் பண்ணாகும் போது பிகாஸ் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி த எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் த்ரூ த சர்க்யூட். சர்க்யூட்டில் போகும்போது என்ன ஆகும்? சர்க்யூட்னா ரெசிஸ்டரில் போகும்போது ரெசிஸ்டருக்குள்ள என்ன இருக்கும்? ஆட்டாம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆட்டாம்லையும் கொலைட் ஆகும். பட் ஸ்டெடி வெலாசிட்டியில் தான் இருக்கும். கைனடிக் எனர்ஜி லூஸ் ஆகுது. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. பட் எனர்ஜி வந்து இன்னொரு ஃபார்ம்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஆட்டாம்ல கொலைட் ஆகும்போது ஹீட் டிசிபேட் ஆகும். இங்கே ஹீட் எனர்ஜி வரும். தட் இஸ் நோன் அஸ் டிசிபேட்டிவ் எனர்ஜி. இது வெரி மச் இம்பார்ட்டன்ட். செகண்ட் பாயிண்ட், இஃப் இந்த லோடு இல்லாத போது வெறும் ரெசிஸ்டர் ஹீட் ஜென்ரேட் ஆகும். இதை மட்டும் மனப்பட முடியும். திஸ் கேஸ் பவர் சீக்வல் என்னது? இப்போ ஐ சீக்வல் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா? சப்ஸ்டிட் பண்ணுங்க. பவர் சீக்வல் ஐவி. அனதர் ஃபார்முலாவுன்னா ஐ ஸ்கொயர் ஆர். இப்போ வி சீக்வல் என்னது? வி சீக்வல் டு ஐஆர்னு படிச்சோம் இல்லையா? இப்போ விக்கு பதிலாக ஐஆர் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஐ ஸ்கொயர் ஆர் வந்து. another formula I is equal to என்னது? V by R. So V by R substitute பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும்? V squared by R.
இது ரெண்டு எதுக்கு? டிசிபிட்டிவ் எனர்ஜி. மொத்த பவருக்கு நமக்கு எத்தனை ஃபார்முலா வருது? பவர் ஈக்குவல் டு ஐஇ ஐ ஸ்கொயர்ட் ஆர் வி ஸ்கொயர்டு. இது ரெண்டு டிசிபேட்டிவ் யூஸ் பண்ணணும். இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். செல்ஸ் இன் பேரல், செல்னா பேட்டரி, செல் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். ரெண்டு அரேஞ்ச்மெண்ட்ல செல்ஸ் இருந்தால் என்ன ஆகும்? செல்ஸ் மீன்ஸ் பேட்டரி. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? பேட்டரியோட அரேஞ்ச்மெண்ட், திஸ் இஸ் a symbol for the battery, this is the direction of current flow, so this is a set of battery. கட்டம் இருக்கிறது, மேலே பாசிட்டிவ் சார்ஜ், கீழே வந்து நெகட்டிவ் சார்ஜ். this is higher potential, this is lower potential. இப்போ வந்து கரண்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்? ரெசிஸ்டர் நீங்கள் வைக்கிறீங்கன்னா கரண்ட் அப்படியே ஃப்ளோ ஆகி ரெசிஸ்டர் வழியாக பாஸ் ஆகி இங்கே பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும். ஏன் ட்ராப் ஆகுன்னு அடுத்த செஷனில் சொல்லுவேன். இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நிற்கும். இப்போ கரண்ட் நவ் இங்கே இருக்குது, கரண்ட்டு இந்த இடத்துல இருக்குது. இப்போ லோவர் பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போ லோவர் பொட்டன்ஷியல் ஹையர் பொட்டன்ஷியலுக்கு நீங்கள் கொண்டு வரணும். ஸோ ஹவு டு யூ டூ இட்? ஸோ தட் வி நீட் அ பேட்டரி. பேட்டரி என்ன பண்ணும்? இதை ட்ரைவ் பண்ணி மேலே கொண்டு வரும். ஸோ திஸ் இஸ் ஆல்வேஸ் அட் த ஹையர் பொட்டன்ஷியல். இது பாயிண்ட் ஏன்னு வச்சிங்கன்னா இது பாயிண்ட் பி. பாயிண்ட் பி இஸ் ஆல்வேஸ் ஹையர் இந்த பொட்டன்ஷியல். இங்கே வந்து அந்த பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? அலாங் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், பேட்டரி வழியாக போகும்போது பொட்டன்ஷியல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பொட்டன்ஷியல் இஸ் இன்க்ரீஸ். இது கரண்டோட டைரக்ஷன் நீங்கள் மூவ் ஆகும்போது ரெசிஸ்டரில் வரும்போது பொட்டன்ஷியல் வந்து ட்ராப் ஆகும். இது முக்கியமான பாயிண்ட், ரூல் இது. இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகும். அலாங் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகும்போது பொட்டன்ஷியல் ட்ராப்பு, பேட்டரி வழியாக போகும்போது பொட்டன்ஷியல் கெயின் ஆகும். ஸோ இப்போ இது பேட்டரியை வந்து நான் வந்து சீரியஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சா என்ன ஆகும்? ஸோ ஐ ஹாவ் அ லைன் டயக்ராம். ஸோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். ஐ வந்து அனுப்புனேன், உங்கள் என்சிஆர்டி புக்கில் இருக்கிற அதே ஃபார்முலா தான். திஸ் இஸ் நவ் மை பேட்டரி. there is இங்க ஒரு பேட்டரி இருக்கு, இங்க ஒரு பேட்டரி இருக்கு, because it's a series arrangement. நெகட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினல். அதாவது பேட்டரி வழியா கரண்ட் போகணும். நெகட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போகும்போது பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். சரி, there is potential gain. அதே மாதிரி இங்க ஒரு நெகட்டிவ் டெர்மினல், இங்க ஒரு பாசிட்டிவ். ரெண்டாவது பேட்டரி, this is the battery 1, this is the battery 2. இப்போ நெகட்டிவ் டெர்மினல் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் வந்து கரண்ட் போகும்போது இங்கே என்ன ஆகுது? உங்களுக்கு பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. தேர் இஸ் அ பாயிண்ட் ஏ. திஸ் இஸ் அ சென்டர் பாயிண்ட் பி. திஸ் இஸ் அ சென்டர் பாயிண்ட் சி. we need to find what is the potential difference between A and C. ஏன்னா ஏல தான் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இருக்கு. பிகாஸ் இங்கே பொட்டன்ஷியல் கெயின் ஆகுது. இப்போ இங்கே எவ்வளோ? இப்போ விசியை விட விஇல டோட்டல் அமௌண்ட் அதிகமாக இருக்கு. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும். பொட்டன்ஷியல் வர அமௌண்ட்டோட கொஞ்சம் ரைஸ் ஆகும். வர அமௌண்ட் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகும். ஆட் ஆகி டோட்டல் பொட்டன்ஷியல் இங்கே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா, பேட்டரிக்குள்ளார இன்டர்னலாக சின்ன ரெசிஸ்டர் இருக்கு. ஸோ திஸ் ரெட் கலர் லைன், ரெட் கலர் தான் கவுண்ட் பண்ணுற மாதிரி, இது பேட்டரிக்குள்ளார இருக்கிற செட்டப். ஆல் பேட்டரி கம் வித் திஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு இது வழியாக மூவ் ஆகும்போது வோல்டேஜ் எப்படி இருக்கும்னா, எப்சிலான் மைனஸ் ஐஆர். தி ஸ்மால் ஆர் இஸ் நோன் அஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி. ஏன்னா அலாங் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகணும். பேட்டரிக்குள்ளேயே சின்ன ரெசிஸ்டர் இருக்கு. அப்போ அது வழியாக ஆகும்போது பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும், டிபெண்ட் அப்பான் த ரெசிஸ்டர். இதுதான் பேட்டரியோட வோல்டேஜ். V is equal to epsilon minus IR. இதெல்லாம் அடுத்த டாபிக்ல டீடைலா பார்ப்போம். First we need to find what is the potential difference between A and B. This is the direction of current. I இப்பே வருதா? So potential difference VA minus VB is equal to another epsilon 1 minus current into R1.
சரியா? பேட்டரி வழியா போய் சின்ன ரெசிஸ்டர் இருக்கும், அந்த ரெசிஸ்டர் பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும். ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி? பொட்டன்ஷியல் எவ்வளோ கெயின் ஆகுது? எப்சிலான் 2 மைனஸ் IR2. we have 2 equations. So we need to find the potential difference between the VAC. So VAC னா ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணுங்க. VA minus VB plus VB minus VC. ரெண்டு பிளைண்ட் ஆட் பண்ணா கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகும்போது நமக்கு என்ன கிடைச்சிருது? VA minus VC கிடைக்குது. அப்போ ரெண்டையும் பிளைண்டா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. எப்சிலான் 1 minus IR1 plus எப்சிலான் 2 minus IR2. எப்சிலான் 1 plus எப்சிலான் 2 மைனஸ் காமன் எடுத்துக்கோங்க, I காமன் எடுத்துக்கோங்க, R1 plus R2. So this is known as equivalent capacitance. நம்ம ஈக்குவலண்ட் EMF நம்ம ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ்னு படித்தோம் இல்லையா, அதுக்கு சிமிலர்லாம் எப்சிலான் ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு எப்சிலான் 1 plus எப்சிலான் 2. ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு R1 plus R2. இங்க பாருங்க, இங்க சீரியஸ் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு அப்படியே ஆட் பண்ணிட்டோமா? This is the equivalent EMF. சரியா? உங்களுக்குள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ சீரியஸ் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கு ஆட் பண்ணணும். R ஈக்குவலன்ட் அது R1 plus R2 போட்டுக்கலாம். இதே நம்ம கெப்பாசிட்டன்ஸ்க்கு எப்படி படிச்சிருப்போம்? 1/C1 plus 1/C2. அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். கெப்பாசிட்டன்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டா தான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் ஃபார் a சீரியஸ் காம்பினேஷன். செல் இன் சீரியஸ் காம்பினேஷன், parallel காம்பினேஷன். இப்போ நம்ம பார்த்து சீரியஸ் காம்பினேஷன், இப்போ நம்ம பார்க்க போறது parallel. Like this we have a battery. இங்க நான் பேட்டரி வைக்கிறேன். இது எக்ஸாக்டா உங்க புக்ல இருக்கிறது தான், உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா செல்ஸுக்கு வந்து ரெண்டையும் சேர்த்து ஒரே மாதிரி கொடுத்துட்டான், அதனால ரொம்ப ஈஸியா இருந்துச்சு வேலை. இது டெர்மினல் A, பொசிஷன் A, திஸ் இஸ் a பொசிஷன் B, this is a direction of current, this is a junction B1, junction B2. கரண்ட் இங்கே உள்ளே வருது, கரண்ட் வெளியே போகுது, அதே மாதிரி கரண்ட் இங்கே உள்ளே வருது, கரண்ட் வெளியே போகுது. முக்கியமான வார்த்தை ஒன்று சொல்ல போகிறேன், திஸ் இஸ் நோன் அஸ் ஜங்ஷன். எந்த இடத்துல கரண்ட் பிரியுதுன்னு பாருங்க. இப்போ தண்ணி டோட்டல் மாஸ் ஆஃப் வாட்டர் கெட் இன், நம்ம வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன்லாம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம். வீட்டில் இருக்கிற ட்ரைனேஜ் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, வாய்க்காலாக இருந்தாலும் சரி, ஒரு வாய்க்கால் வந்து ரெண்டு பகுதியாக பிரியுதுன்னு வைங்க. உங்கள் வீட்டில் எதுவும் நிலங்கள்லாம் விவசாய நிலங்கள்லாம் அந்த போய் பார்த்துருக்கீங்க, சேனல் பிரிக்கும். இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மாஸ் வாட்டர் உள்ளே வருதோ, உள்ளே வர தண்ணி என்னாகும், ரெண்டு பகுதியாக ஈக்குவலாக பிரிஞ்சிடும். இப்போ எவ்வளோ அமௌண்ட் வருதோ அவ்வளோ அமௌண்ட்டு வெளியே வரும். இங்கே ஒரு அமௌண்ட்டு, இங்கே ஒரு அமௌண்ட். இது வந்து எம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து M1, இது M2ன்னு வச்சிங்கன்னா M equal to M1 plus M2. இங்கே வெளியே வர வாட்டரையும் இங்கே வெளியே வர வாட்டரையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ மாஸ் இருக்கோ அதே மாஸ் தான் உள்ளே வந்த மாஸ் இருக்கும். எனர்ஜி கன்சர்வேஷன், வாட்டர் மாலிகுல்ஸ், வாட்டர் இஸ் கன்சர்வ்டு. அதே மாதிரி இங்கே சார்ஜ் என்ன ஆகும், உள்ளே வர கரண்ட்டு ரெண்டு பகுதியாக பிரியுது, I1 I2ன்னு பிரியுது. வர்றது டோட்டலாக ரெண்டாக பிரியுது. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இங்கே வர கரண்ட் என்ன ஆகும், இங்கெல்லாம் ஜங்ஷன் கிடையாது, பேட்டரி உள்ளே வர்றது I1 தான் வரும், பேட்டரி விட்டு வெளியே வரும்போது I2 தான் வரும். இப்போ பிக்குள்ளே வரும்போது என்ன ஆகுது, கெட் இன் I1 I2 சேர்ந்து இங்கே என்ன வந்துடுது, I1 plus I2ன்னு வந்துடுது. திஸ் I1 plus I2 is equal to I, பிகாஸ் I is equal to என்னது, ரெண்டா பிரியுதா, I1 plus I2. எவ்வளோ கரண்ட் உள்ளே வருதோ அதே கரண்ட் வெளியே போகுது. So I conclude that I is equal to
I1 plus I2. We know that what is the potential across the battery in the negative terminal, the battery positive terminal. It is increased. This is electromotive force E I R1. This is battery 1. இங்கே வந்து என்ன இருக்கும் epsilon 2 மைனஸ் I R2 வரும். இந்த ஆறுங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது பேட்டரிக்குள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், நம்ம நார்மலாக காட்ட மாட்டோம். ஸோ வி நோ தட் இங்கே வந்து பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்ட் தான். பேரலல் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ளைடு பொட்டன்ஷியல் என்ன இருக்கும், எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ கான்ஸ்டண்டாக இருக்கும். சீரியஸ் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் சேஞ்ச் ஆகும், கெப்பாசிட்டியில் படிச்சிடலாம். ஸோ பொட்டன்ஷியல் சிக்கிட்டு வி சிக்கிட்டிங் என்ன இருக்கும் எப்சிலான் மைனஸ் IR1. இந்த பொட்டன்ஷியல் epsilon 2 minus IR. இங்கே epsilon. We have a two equations. போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, சால்வ் பண்ணுங்க. I சீக்கிரம் என்னது VR. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் ஐயே இருக்கு இங்கே வச்சுக்கிட்டேன். I1 சீக்கிரம் என்னது V by R1. I2 சீக்கிரம் என்னது V by R2. வியோட வெளியும் கண்டுபிடிச்சிட்டோமா, epsilon minus IR1 divided by R1 plus epsilon 2 minus IR2 divided by R2. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு I இருக்கு. டோட்டல் கரண்ட் நான் டோட்டல் மேக்ஸ் எதுவுமே இங்கே நான் சால்வ் பண்ண போகிறதில்ல, ஃபைனல் ஈக்குவேஷனை கொடுக்க போகிறேன். சரி, நான் சால்வ் பண்ணிடுவோம், டைம் இருக்கு. ஓகே, இதை வந்து பிரித்து எழுதுங்க. பிரித்து என்ன எப்படி எழுதலாம், epsilon 1 by R1 இங்கிருந்து epsilon 2 by R2 இருக்கும். மைனஸ் 2 நான் காமன் எடுத்துக்கிறேன். IR1 by R1 minus IR2 by R2. Okay. So IR1 is known as V, IR2 is equal to V. நம்ம ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தானே, ஒரே வெளி தானே, பொட்டன்ஷியல் மாறதில்லை. R1 plus epsilon 2 by R2. V என்ன காமனாக வெளியே எடுத்துடலாமா, V வெளியே எடுத்துட்டோம்னா மைனஸ் V வெளியே எடுத்துட்டோம்னா 1 by R1 plus 1 by R2. IR is equal to V. R1 is equal to V, IR2 is also V because applied potential is constant. எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி அப்படி வந்துடும். சிமிலர்லி இப்போ என்ன பண்ணிடலாம், I இங்கே இருக்கும், V கொண்டு வந்துடுறீங்களா, V இதை சிம்பிளிஃபை பண்ணினா வரும் R1 plus R2 divided by R1 R2 வந்துடும். ஆப்போசிட் என்ன இருக்கும் epsilon 1 by R1 plus epsilon 2 by R2. I அந்த சைடு அமுச்சு விட்ருங்க. I அந்த சைடு அமுச்சுட்டிங்கன்னா என்ன வந்துடும் R1 epsilon 2 by R. இதே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இல்லையா, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வந்துடும் வெரி ஈஸி மேக்ஸ். epsilon 1 R2 epsilon 2 R1 divided by R1 R2 வந்துடும். I இங்கே வரும்போது மைனஸ் ஐன்னு வந்துடும். அதுக்கு போய் இந்த டேர்ம் இந்த சைடு அமைச்சும் போது ப்ராடக்டில் இருக்குது. ஓகே, இந்த ப்ராடக்டில் இருக்காது. ஸோ நீங்கள் இதை அனுப்பும்போது இங்கே வந்து ரிவர்ஸாக மாறி வருமா, ரிவர்ஸாக மாறி வந்துச்சுன்னா இது வந்து ரிவர்ஸாக மாறி வரும். R1 R2 divided by R1 plus R2. வெயிட் முடிஞ்சிருச்சு, 2 by R1 plus R2. Then இது cancelled. epsilon R2 epsilon 2 R1 R1 plus R2. Very easy. I R1 R2 by R1 plus R2. This is a weight. Okay. This entire term is known as equivalent EMF. epsilon 1 R2. நீங்கள் இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. This is VR to make up. This term is known as equivalent resistance. R1 R2 divided by R1 plus R2.
இது நீங்கள் பிரிச்சனே எப்படி வரும்னா 1/r ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் என்ன வந்துடும் 1/r1 + 1/r2 வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாதான் 1/r ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் என்னது r1 r2 r1 + r2. இப்போ ரிவர்ஸ் எடுக்கும்போது r ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு r1 + r2 r1 r2 டிவைட் பை r1 + r2. ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பேரலல் காம்பினேஷனாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா அப்படியே கெப்பாசிட்டருக்கு ஆப்போசிட்டில் வந்துடும். வெரி இம்பார்ட்டன்ட். பேட்டரிக்கு இந்த ஃபார்முலா. அப்போ ஃபார்முலா எழுதிக்கோங்க. ரேஷியோ பிட்வீன் த E ஈக்குவலன்ட் R ஈக்குவலன்ட் இஸ் கிவன் பை, இதுக்கு நான் சிம்பிளிஃபைலாம் பண்ணல, டைரெக்டாக உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துறேன். மேபி ஆஸ்க் இந்த எக்ஸாமினேஷன். ஓகே, வாட் இஸ் த பம்பிங் சார்ஜ்? இப்போ சர்க்கியூட்டுக்குள்ளே போயிட்டோம். திஸ் இஸ் அ சர்க்கியூட், அவர் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் எப்படி இருக்குன்னு பாருங்க. சர்க்கியூட்ல ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஹியர் பேட்டரி இஸ் கனெக்டட். ஸோ கரண்ட் வந்து எங்கேது ஹையர் பொட்டன்ஷியல் மூவ் ஆகுது. ஒரு செக்ஷன் எடுத்து வச்சிருக்கு, அது வழியாக எவ்வளோ சார்ஜ் மூவ் ஆகுது அவ்வளோ சார்ஜ் வந்துடும். ரெசிஸ்டர்ஸ் வழியாக வந்துட்டு திருப்பி இங்கே வந்துடும். ஸோ இங்கேருந்து சார்ஜ் நான் என்ன பண்ண போகிறேன், லிஃப்ட் பண்ணி இங்கே கொண்டு வரப்பேன். Here we lifting the charge from lower potential to the higher potential. So first the key point is the potential difference. Potential difference என்ன பண்ணோம் நோட் பண்ணிக்கிறங்க. Potential difference, what is the duty of potential difference? Similar to water flow. இந்த டேங்க்ல இருந்து தண்ணி வீட்டு பைப்புக்கு வருது. It is responsible for the flow charge in the resistor. இதான் ரெசிஸ்டர். இந்த கண்டினியூஸாக நீங்கள் வந்து சார்ஜ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கணும். இங்கே வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். வெரி மச் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் டு பி மெயின்டைன்டு. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் ஆனால் தான் ஸ்டெடியாக மெயின்டைன் ஆகணும், சார்ஜ் ஃப்ளோ ஆகும். Flow charges is to be flow whenever we maintain the potential difference. This is very 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 important point. So in case நான் ஒரு ரெசிஸ்டரை ஒரு கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ணுறேன்னு வைக்கலாம், என்ன ஆகும்? கெப்பாசிட்டர் ஆல்சோ ஹாவ் அ சார்ஜஸ். மேலே என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், கீழே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போ சார்ஜ் மூவ் ஆக தான் செய்யும், இங்கேயே மூவ் ஆகும். பட் இங்கே கண்டினியூஸாக இருக்காது, மெயின்டைன் ஆகாது. There is no continuous flow. Why? இங்கே சார்ஜ் கெப்பாசிட்டி சார்ஜ் பிரிய கெப்பாசிட்டி என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு இடத்துல வந்து சார்ஜ் வந்து 0 ஆகிடும். ஸோ இங்கே வந்து கண்டினியூஸாக நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ தட் டு ப்ரொடியூஸ் த கண்டினியூஸ் சார்ஜ் ஃப்ளோ we need a pumping mechanism. சார்ஜ் பம்ப், கண்டினியூஸாக சார்ஜை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், லைக் அ வாட்டர் பம்ப். அதை பண்றதுக்கு ஒரு டிவைஸ் தேவை. அந்த டிவைஸ் பேர் நம்ம என்ன சொல்லுவாங்க, இஎம்எஃப் டிவைஸ். அந்த இஎம்எஃப் டிவைஸ் இஸ் நோன் அஸ் பேட்டரி. பேட்டரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபோன், நிறைய டிவி சிஸ்டம், லேப்டாப், ஈவன் பெரிய ஷிப்லேயும் பேட்டரிஸ் யூஸ் பண்ணாங்க, எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. தட் பேட்டரி to the work, doing the work for the motion of the charge. The charge இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது இல்லையா, there is a motion. பாசிட்டிவ் சார்ஜ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது, இந்த இடத்துக்கு வருது. ஸோ டிஸ்பிளேஸ். இதை செய்கிறது யாரு, பேட்டரி செய்யுது. பேட்டரிக்குள்ள it has chemical reactions between the batteries. அது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த பேட்டரி என்ன ஆகும்னா மெயின்டைன் constant potential difference between these terminals. சரியா? இப்போ எவ்வளோ பொட்டன்ஷியல் அவ்வளோ பொட்டன்ஷியல் கான்ஸ்டண்டாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். The device is very very important. This device called the EMF device. It provides the EMF. It provides EMF. பேட்டரியோட வோல்டேஜ் EMFன்னு சொல்லுவாங்க. EMF 10 வோல்ட்னா 10 வோல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, that EMF to the work, இது வந்து நான் சார்ஜ் இங்கேருந்து இங்கே வந்து மேலே கொண்டு வந்து வைக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், த சார்ஜ் கேரியர்ஸ்
the motion of charge carriers need a energy. இங்கேருந்து ஒரு சார்ஜை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கணும்னா we need a energy. ஏன்னா பிகாஸ் இது வந்து லோவர் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது வந்து ஹையர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. லோவர் எனர்ஜி ஹையர் எனர்ஜி போகணும்னா இங்கே கொஞ்சம் எனர்ஜி தேவை. இப்போ அந்த எனர்ஜி எது கொடுக்கும்? இந்த பேட்டரி கொடுத்துரும். அதாவது பேட்டரி என்ன பண்ணுறது, இங்கேருந்து தூக்கிட்டு வந்து இங்கே வந்து வைக்கிது. மோரோவர் ஹியர் வி ஹாவ் அனதர் ப்ராப்ளம் வாட் எவர் இட் இஸ். எதனால வருதுன்னா இன்சைட் இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு மூவ் ஆகும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் டவுன்வர்ட் இருக்குது. இப்போ இதை ஓவர் கம் பண்ணி நீங்கள் சார்ஜை மேலே கொண்டு வரணும். ஸோ ஹியர் பேட்டரி டூ த ஒர்க். பேட்டரி டூயிங் த ஒர்க். ஸோ வி டிஃபைன் த EMF. EMF is equal to move the charge, rate of change of work done doing the charge, that is known as EMF. In time interval d del t dt, the dq amount of charge passing through any section, any cross section. இது வழியா போனால் ரைட், இங்கே வந்தாலும் சரி. ஸோ we do the work, that is known as EMF. This is important point. இதை வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த கரண்ட் இன் த சர்க்யூட். கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்ம ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து எனர்ஜி மெத்தடு, இன்னொன்று வந்து என்னது வோல்டேஜ் பொட்டன்ஷியல் மெத்தட். பொட்டன்ஷியல் மெத்தட் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இப்போ எனர்ஜி மெத்தட்னா என்னன்னு பார்ப்போம். எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு, வி நோ தட். எனர்ஜி வந்து சார்ஜ் எனர்ஜி வந்து கன்சர்வ்டு. ஸோ ஹியர் ஃபார்முலா பவர் சிக்ட் என்னது I²R. இந்த ஃபார்முலா நல்லா வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது, சர்க்யூட் வழியாக வந்து கரண்ட்டு சார்ஜ் மூவ் பண்ணும்போது எனர்ஜி டிசிபேட் ஆகும். ஆல்ரெடி நம்ம வந்து எனர்ஜி டெரைவ் பண்ணும்போது பார்த்துருப்போம். du = I²R into dt. This amount of energy is lower here while passing the charge through this resistor. Okay. So this energy dissipated in the form of thermal energy during the same interval of time. இங்கே இவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே நேரத்தில் இங்கேயும் அந்த எனர்ஜி வந்து கொடுப்போம். ஸோ இங்கே எவ்வளோ வேலை செய்யுதோ, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே இந்த ஒர்க் டன் வந்து இங்கே வந்து பேலன்ஸ் ஆகும். இதே மாதிரி நாங்கள் ஒரு 4 ரெசிஸ்டர் வைக்கிறேன்னு வைங்களேன். எவ்வளோ வோல்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ வோல்ட் 3 ரெசிஸ்டருக்கும் பிரித்து கொடுத்துரும். அவ்வளோதான், எனர்ஜி கன்சர்வ்டு. That's all. So this work done is balanced to the battery work done. Battery work done என்னது dW/dt. இப்போ 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா? இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம், ஒர்க் டன் கண்டுபிடிச்சிருப்போம். இது ப்ரீவியஸாக நான் சால்வ் பண்ணியிருப்பேன். இப்போ ரெண்டையும் நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், dW = ε into dq. ஸோ ஃபைனலி dq = என்னது I/dt. ஸோ இதில் நம்ம கரண்ட்டுக்கான டெரிவேஷன் நம்ம எடுத்துடலாமா? கரண்ட்டுக்கான டெரிவேஷன் என்ன வரும், இதுங்க எரேஸ் பண்ணிடுவோம். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுவோம். ε I/dt is equal to I²R dt. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ε என்ன வந்துடும், IR வந்துடும். கரண்ட் இன் சர்க்யூட் εr. சரி, இது புரியல அப்படின்னா இன்னொரு ஈஸியான மெத்தட் இருக்குது. இங்கே தான் 2 ஒர்க் டனையும் நான் வந்து ஈக்குவல் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணல. 2 ஒர்க் டனையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈக்குவல் தான் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து dq dq. ஸோ dW = ε into dq. dq = அது I into dt. இந்த ஒர்க் டனையும் இங்கே பண்ணுற ஒர்க் டனையும் நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் எடுத்திருக்கேன். ஒருவேளை இது புரியலைன்னா பொட்டன்ஷியல் மெத்தடுக்கு வாங்க. பொட்டன்ஷியல் மெத்தட் மீன்ஸ் சர்க்யூட்டில் எனி பாயிண்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் ஏலேருந்து ஆரம்பித்தாலும் ரைட்டு, பாயிண்ட் பிலேருந்து ஆரம்பித்தாலும் ரைட்டு. இப்போ நான் சூஸ் திஸ் பாயிண்ட் ஏ. ஹியர் பொட்டன்ஷியல் VA. சரியா? ஸோ நம்ம இங்கேருந்து பேட்டரிக்குள்ளார போகிறோம். பேட்டரிக்குள்ளே இருக்கும்போது நமக்கு எவ்வளோ EMF இருக்கும், VAல ஆரம்பிக்கிறீங்க. பேட்டரி EMF பேட்டரிக்குள்ளே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம இங்கே எதுவும் எடுக்கலை. நான் கன்சிடர் இட்ஸ் ஐடியல் பேட்டரி. ஒருவேளை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா IR -IR. திஸ் இஸ் ஃபார் த பேட்டரி. தென் கரண்ட் டைரக்ஷன்லேயே வரும். கரண்ட் டைரக்ஷன்லேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ்குள்ளே போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும்.
I into the R. This is a constant radiance. இந்த R இங்க வந்துரும். That is equal to நம்ம அடுத்து எங்க வந்து சேர்ந்துருவோம், Vx வந்துரும். This total value is equal to this value. This is important point. This is இது வந்து என்னது, another form of Kirchhoff law. So VA cancel ஆயிரும். So what is the value remaining? நான் வந்து ideal battery இருக்கலாம், நான் IR நான் கணக்குல எடுத்துக்கல. So epsilon minus IR is equal to 0. Epsilon is equal to IR. So current in the battery is equal to epsilon by R. ஒருவேளை நான் ஐடியல் பேட்டரி இல்லாம பேட்டரியோட ரெசிஸ்டன்ஸையும் கணக்கு எடுத்துனா epsilon minus IR by R. ஸோ இதுக்கான டெரிவேஷன் தனியாக போட்டுக்கோங்க, வேணாம் இப்போ கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். This is a current in the circuit. Potential difference between the any 2 point இப்படி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அது ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்கு. இதில் வந்து பொட்டன்ஷியல் எங்கே ட்ராப் ஆகுன்றதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. எதுவுமே புரியாதாலும் பரவாயில்ல, எதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும், பொட்டன்ஷியல் எங்கே ட்ராப் ஆகும். அதாவது கரண்டோட டைரக்ஷன் நீங்கள் போகிறீங்க, கரண்டோட டைரக்ஷன் நீங்கள் ரெசிஸ்டன்ஸை பாஸ் பண்ணீங்கன்னா பொட்டன்ஷியல் என்ன ஆகும், V equal to IR ட்ராப் ஆகும், அதாவது மைனஸ் IR. சரியா? அது இது வந்து கரண்டோட டைரக்ஷன் தான் போகிறோம். கரண்டோட டைரக்ஷன் நீங்கள் வந்து இங்கே போகும்போது பேட்டரி வழியாக போகும்போது இங்கே வந்து ப்ளஸ் எப்சிலான் போட்டுக்கும், இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும், எப்சிலான் அளவு இன்க்ரீஸ் ஆகும். எப்சிலான் கூட உங்களுக்கு தெரியும், அது வேல்யூ கண்டுபிடிச்சி எப்சிலான் கொஸ்டினில் கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் வந்து இப்படி தான் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனையும் போகலாம். நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா கரண்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டை போகிறோம், ப்ளூ கலர் லைன், சாரி பிளாக் கலர் லைன். இப்போ கரண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் போனீங்கன்னா இங்கே என்ன ஆகும், பொட்டன்ஷியல் கெயின் ஆகும். எவ்வளோ அமௌண்ட்டு, IR அமௌண்ட் கெயின் ஆகும். ஹியர் பொட்டன்ஷியல் கெயின், இங்கே வந்து என்ன ஆகுது, ட்ராப் ஆகுது. கரண்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போனால் ட்ராப் ஆகும். கரண்டோட டைரக்ஷன்லேயே வரும்போது ட்ராப் ஆகும். கரண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்டில் போனால் பொட்டன்ஷியல் கெயின் ஆகும். இப்போ நீங்கள் இப்படியே மூவ் ஆகிட்டு இங்கே வருவீங்க. இப்போ பேட்டரி வழியாக போகும்போது கரண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்டில் வரும்போது பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும். இப்போ மைனஸ் எப்சிலான் போட்டுக்கணும். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரூல். இட் இஸ் டிஃபைன்ட் பை Kirchhoff லூப் ரூலில் வந்துடும். த அல்ஜிபரிக் சம் ஆஃப் த சேஞ்சஸ் இன் பொட்டன்ஷியல் இன் அ கம்ப்ளீட் சைக்கிள் must be 0. Potential Kirchhoff லோட செகண்ட் ரூல், வோல்டேஜ் ரூல். இது here I use the battery with internal resistance. சரியா? நான் வந்து VAன்ற பாயிண்ட், இதுதான் VA பாயிண்ட். நான் பொட்டன்ஷியல் டயக்ராம் வந்து லீனியராக வச்சிருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து ஆப்போசிட் டைரக்ஷன் அப்புறம் அப்போல மூவ் ஆகிறேன். இந்த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட், இதுதான் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் போகுது. ஸோ here the VA, the potential is 0. Lower potential or it has any value, don't worry. There is a value VA. So while traveling through the battery, in the symbol than a battery, இங்கே வந்து ரெட் கலரில் போகிறோம் பாருங்க, this is a battery. Potential என்ன ஆகணும், along the direction of current potential வந்து கெயின் ஆகும், இவ்வளோ அமௌண்ட் கெயின் ஆகும். சரியா? this amount is gain. And the internal resistance of the battery, battery internal resistance போகும்போது பாஸ் ஆகும்போது என்ன ஆகுது, ட்ராப் ஆகுது. எவ்வளோ ட்ராப் ஆகுது, V is equal to I and the constant resistance minus இவ்வளோ அமௌண்ட் ட்ராப் ஆகுது. that is the value dropping amount, இவ்வளோ அமௌண்ட் ட்ராப் ஆகுது. தென் இங்கே வந்து ஒயரில் இந்த லைனில் வந்து இங்கே வந்து there is no resistance, இதுவும் கம்பி தான். ரெசிஸ்டர் மீன்ஸ் இது ஒரு கம்பி, இந்த கம்பியில் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, there is no resistance is 0. ஸோ இங்கே பொட்டன்ஷியல் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. எங்கே இந்த பாயிண்ட் பிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் there is no changes. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டர் வழியாக போகும்போது உங்களுக்கு என்ன ஆகணும், பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகும். எவ்வளோ ட்ராப் ஆகணும், மைனஸ் IR கேபிட்டல் R. இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே போட்டோம், பட் அந்த ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ, VA வேல்யூக்கும் வந்துருக்கு. ஸோ திஸ் இஸ் அ லூப் ரூல். நம்ம எப்படி ஃபார்முலா எழுதலாம், எங்கே ஆரம்பிக்கிறோம், VAல ஆரம்பிக்கிறோமா, VA பொட்டன்ஷியல் கெயின் அட் த பேட்டரி எப்சிலான் மைனஸ் IR இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இங்கே எகெயின் ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் IR இஸ் ஈக்குவல் டு வந்து சேர்ந்தாதான் VA கேன்சல்ட் அவுட். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு வாட், IR பிளஸ் IR. ஐயை காமன் எடுங்க, R பிளஸ் R வந்துடும். What is the current in the circuit? I is equal to epsilon, sorry, correct தான்.
I is equal to epsilon divided by R plus R. So இந்த ப்ராப்ளத்தில் what is the potential at the point P? இப்போ நீங்கள் எப்படி மூவ் ஆவீங்க, விஏலேருந்து விபிக்கு மூவ் ஆவீங்க. ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் விபி அண்ட் விஏ, இது கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் விபி அண்ட் விஏ, நான் எங்கேருந்து மூவ் ஆகிறேன்னு பாருங்கள். விஏலேருந்து மூவ் ஆகிறேன்னா விஏ எது வழியாக போகிறேன், பேட்டரி வழியாக போகும்போது கரண்ட் டைரக்ஷன் தானே போகிறேன். ஸோ இங்கே எப்சிலான் வந்துடும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஐஆர் தட் இஸ் ஈக்குவல் டு விபி. இப்போ விபியில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், ஏன்னா இங்கே பொட்டன்ஷியல் கெயின் ஆகுது. ஸோ ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ஒரு 10 பாலை த்ரோ பண்ணுறீங்க. த்ரோ பண்ணும்போது உள்ளுக்குள்ள உங்களுக்கு கூட ஒரு 13 பால் சேருது. ஸோ உள்ள ஒரு 3 பால் உங்களுக்கு ஆட் ஆகுது. இப்போ மொத்தம் இங்கே எவ்வளோ பால் இருக்கும், 13 பால் இருக்கும். இங்கே பொட்டன்ஷியல் இஸ் கெயின் பிகாஸ் பேட்டரி வழியாக போகிறோம். ஸோ வி நீட் டு ஃபைண்ட் விபி மைனஸ் விஏவா. விபி மைனஸ் விஏஸ் கூட என்னது, எப்சிலான் மைனஸ் ஐஆர். இப்போ கரண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் போய் பாருங்க, இதே ஃபார்முலா தான் உங்களுக்கு வரும். சரி, ஓகே. வி நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் அ கரண்ட் ஐ. கரண்ட் ஐ எப்படி கண்டுபிடிக்கலாம், சூஸ் அ ஃபுல் சர்க்யூட். ஃபுல் சர்க்யூட் என்னது, விஏல ஆரம்பிக்கிறோம், பேட்டரிக்குள்ள போகிறோம், எப்சிலான் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஐஆர். அப்படி இங்கே வரும்போது பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகுமா, டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஐ கேபிட்டல் ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு விஏ. வந்த இடத்துக்கு திருப்பி வந்துடும். விஏ கேன்சல்ட் அவுட். எப்சிலான் ஈக்குவல் டு என்னது, ஐஆர் பிளஸ் ஐஆர். ஸோ ஐ ஈக்குவல் டு என்னது, எப்சிலான் டிவைட் பை ஆர் பிளஸ் ஆர். ஓகே, we find out the what value of the current. ठीक है, substitute பண்ணிடலாமா அதுல, VB minus VA. we need a potential difference between these 2 points. What is the value of epsilon? Applied potential is epsilon, that is the 12. What is the current? Current is equal to epsilon divided by R plus R into R. So 12 minus epsilon value என்னது, again இங்க வருது என்னது, again 12 வருதா. ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எவ்வளோ, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம், கேபிட்டல் ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம். இங்கே எல்லாமே யூனிட் மஸ்ட் பி ஓம்ல இருக்கும். சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் எடுத்துடலாம். இங்கே நம்ம வந்து ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். இருங்க இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி தேர் இஸ் எப்சிலான் ரைட். இந்த ஈக்குவேஷன் அப்படி எழுதியிருக்கேன். ஐக்கு போல நான் ஈக்குவேஷன் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எப்சிலான் காமன் எடுங்க, எடுத்து என்ன வந்துடும், 1 மைனஸ், இருங்க ஃபார்முலா கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஐ ஆர் தானே இது, ஸ்மால் ஆர் தானே இது, நான் கேர்லெஸ் மிஸ்டேக் கொடுத்துருக்கேன். இந்த ஆர் இங்கே வந்திருக்கு, ஐக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வெளியே வந்ததுன்னா இந்த ஸ்மால் ஆர் இங்கே இருக்குது, ஸ்மால் ஆர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர். again I am simplifying it. முதல்ல ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி இப்போ ஒர்க் அவுட் பண்ணாலும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக நியூமெரிக்கல் சப்ஸ்டிட் பண்ணும்போது எப்சிலான் எல்சிஎம் எடுங்க, ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் டிவைட் பை ஆர் பிளஸ் ஆர். ஸ்மால் ஆர் கேன்சல் ஆகும். ஸோ எப்சிலான் கேபிட்டல் ஆர் பை ஸ்மால் ஆர் பிளஸ் கேபிட்டல் ஆர். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எப்சிலான்? எப்சிலான் வேல்யூ கொஸ்டினை கொடுத்துட்டான் 12, capital R 4, small r is 2 plus 4. 4 12 48 divided by 6 வருதா? 6 எவ்வளவு வருதுன்னு பாருங்க. எயிட் வருதா? 8 volt. ஃபார்முலா எப்படி வரும்? இஃப் யூ மூவ் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். எரேஸ் பண்ணிடுறேன் அதை. ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் மூவ் ஆனால் உங்களுக்கு ஃபார்முலா எப்படி வரும்? விஏல ஆரம்பிப்பீங்களா? விஏ இந்த டைரக்ஷன் மூவ் ஆகிறோம், ரெசிஸ்டர் வழியாக போகும்போது நமக்கு வந்து கெயின் ஆகும் ஐஆர்
எங்கே வந்து நிற்பீங்க? விபியில் வந்து நிற்பீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு வி. சரியா? ஸோ விபி மைனஸ் விஎஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு? விஐஆர் வந்துருச்சு. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஐ இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் பை எப்சிலான் டிவைட் பை ஆர் பிளஸ் ஆர் இன்ட்டு த கேபிட்டல் ஆர். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும் வந்திருக்கு. இங்கே என்ன வந்துச்சோ அதே தான் இங்கே வந்திருக்கு. இப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலும் 8 வோல்ட்டாக வந்துடும். இப்போ எந்த டெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே ஆன்சர் வருதா? பீட்சன் பிரிட்ஜோட கான்செப்ட் என்னன்னா, சென்ட்ரல் இருக்கிற எலக்ட்ரான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த ஆர்மில் வந்து கரண்ட் வந்து 0. சரி, நான் வந்து தேரி எதுவுமே அங்கே சொல்ல போகிறது இல்லை. உங்கள் டைரெக்டாக ஃபைனல் ஃபார்முலா தான் சொல்ல போகிறேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 and 2 இங்கே 3 4 இருக்கு இல்லையா? R2 by R1 equal to R4 by R3. இதுதான் வீட்சன் பிரிட்ஜோட ஃபார்முலா. வீட்சன் பிரிட்ஜ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா, அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். தட் மீன்ஸ் வீட்சன் பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் இங்கே 4 ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா? இப்போ 4 ரெசிஸ்டர் இங்கே இருக்கிறதுனால இங்கே கரண்ட் சென்டர் பாயிண்ட் வந்து கரண்ட் வந்து 0 இருக்கும். தேர் இஸ் நோ கரண்ட் பாஸ் த்ரூ தி சென்டர் பாயிண்ட். இப்போ கரண்ட் வந்து சென்டர் பாயிண்ட் வழியாக போகாட்டினா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துக்கும் பேலன்ஸ்டாக இருக்குது. ரெண்டு சைடு என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் பேலன்ஸ்டாக இருக்குது. தட் மீன்ஸ் I1 by I2 இஸ் ஈக்குவல் டு என்னது? R2 by R1. அண்ட் ஆல்சோ ரைட் ஹேண்ட் சைடு பேலன்ஸாக இருக்கிறதுனால அது நம்ம என்ன சொல்லிக்கலாம்? R4 by R2. R2 by R1 is equal to R4 by R3 பேலன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ வீட்சன் பிரிட்ஜை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா, அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிப்பீங்க. இப்போ R1 ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவான், R2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருவான், R3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருவான், R4 கண்டுபிடிச்சிருவான். இப்போ நீங்கள் R4 ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, R3 ரெசிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே கரண்ட் 0 வர மாதிரி இந்த வேல்யூ வந்து மாறும். அது ரியோஸ்டார்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். அது செய்கிறது வந்து பொட்டன்ஷியோமீட்டர்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். அதை வச்சு பண்ணுவாங்க. இப்போ R3 வேல்யூவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே கரண்ட் வந்து 0 ஆகும். இப்போ R3 வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் 0 ஆகுச்சுன்னா அந்த வேல்யூலாம் திருப்பி சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அன்னோன்னு R4 கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் R3 ஒரிஜினல் வேல்யூ தெரியும். அதுலேருந்து எவ்வளோ வேல்யூ ரைஸ் ஆகிருக்கோ அதான நம்ம R4 வேல்யூவாக இருக்கும். ஸோ R4 என்னென்னு கொண்டு வந்துடுவீங்க? R2 by R1 into R3. இப்போ R2 வேல்யூ தெரியும், R1 வேல்யூ தெரியும், R3 அட்ஜஸ்ட் பண்ண வேல்யூ தெரியும். எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா R4 வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ அதை கண்டுபிடிக்கிற ஒரு டிவைஸாக பொட்டன்ஷியோமீட்டர். அதுக்கு பிரின்சிபல் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க? வீட்சன் பிரிட்ஜ்